எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற 3 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, விதிகளை மீறிட்டாங்களா அர்ச்சனா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் பிக் பாஸ் என்ன அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து மிரட்டியிருக்காங்க. அப்புறம் மாயா பூர்ணிமாக்குள்ளே இருக்கிறது ஒரு காதலா ஊடலா இல்லை பாசமா அப்படிங்கிறது தெரியாமையே பூர்ணிமா வந்து இன்றைக்கி வந்து ஒரு அழுகையை போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 3 டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து இப்போ ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க பார்ட்டிக்கு. ஸோ எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு டான்ஸ் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதற்கான எல்லாரும் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விசித்ரா வந்து அவங்க என்ன சாரி கட்டலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் வந்து நம்ம அர்ச்சனா வந்து பேசுகிறாங்க. ஜாண்டி பயன்கோ ஜாரி பயன்கோ அப்படின்ற மாதிரி, என்னம்மா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ உடனே 2-3 தான் பேசிட்டே இருக்காங்க. அப்படியே பிக் பாஸ் வந்து அர்ச்சனா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மைக் ஒழுங்காக மாட்டிட்டு பேசுங்க அப்படின்னாரு. இவங்க ஹிந்தி தான் பயந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா சொல்கிறாங்க, இது வந்து தமிழ் ஆடியன்ஸு ஹிந்தி பேசாத அப்படின்னோடனே அவங்க அப்படியே குவைட்டாக மூவ் ஆகி போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட் நடக்குது. அடுத்து பிக் பாஸை வாயை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 1-on-1 மிரட்டுறதுக்கு நம்ம விசித்ரா மேலே தான் முடியும்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்காங்க, நல்லா நாயை குலைக்க விடுறாரு பிக் பாஸு. உடனே தூங்கிட்டு இருக்கவங்களாம் பெட்ஷீட்லேருந்து எந்திரிச்சு, என்னையா பிக் பாஸு தூங்க மாட்டேற, கொஞ்ச நேரம் தூங்க மாட்டியா, ஒன்றும் பண்ணவும் மாட்டேற, டாஸ்க்கும் கொடுக்க மாட்டேற, சும்மா படுக்க போட்டே இருந்தால் தூங்காமல் என்னையா பண்ணுறது, ஏன்னா எல்லாரும் குரூப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு குரூப் இல்லையா, அதனால் தூங்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க சொல்லி அப்படியே படுத்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிக் பாஸ் ஒன்று கண்டுக்கல, அவங்க பாட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ பிக் பாஸ் வேறு லெவல் ஃபேவர் பண்ணுறீங்க போலையே, ஃபேவரிசம் மிளகரசம் எல்லாமே வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஜாலியாக ஜிம்கானா அப்படிங்கிறது தான். அடுத்து அர்ச்சனா வச்சு ஓட்டி தள்ளுறாங்க இந்த மணி தினேஷ் எல்லாருமே. ஸோ மணி வந்து அந்த தெய்வ திருமகள் மாதிரி பண்ணோடனே இப்போ தெய்வ திருமலா ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறதும். அடுத்து வந்து இவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, நான் வந்து நைட்டு கோஸ்ட்டுக்காக பயந்துட்டேன், அதனால தான் மாயா போய் நடுவில் போய் படுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தினேஷ் கவுண்டர் கொடுக்குறாரு. நீ ஒரு கோஸ்ட் பயந்து போய் 2 கோஸ்ட்டுக்குள்ள படுக்க போயிட்டியா அப்படின்ற மாதிரி, அவங்க பேய்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்து பூர்ணிமாவும் மாயாவும் இந்த ஜெண்டர் இஷ்யூ, அதாவது மாயாவுக்கு என்னன்னாங்க, ஷீ கூடக்கூடாதான், ஆண் பெண்ணு கூடக்கூடாதான், கேர்ள்னு கூடக்கூடாதான், அவங்களாம் மாயான்னு தான் கூப்பிடணுமா. ஸோ இந்த பஞ்சாயத்தை தான் அவன் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது விசித்ரா எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அதையே மாயான்னு கூப்பிடணும், நீ பொண்ணு தானே ஷீன்னு கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக மாயா அப்படிங்கிறவங்க, அதாவது பெண், ஷீ அப்படின்னு சொல்லி கூப்பிடவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? அப்போனா யார், அவனா இவனா அவளா இவளா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது புரியுது. அதே தான் விசித்ராவுக்கு நமக்கு மாதிரி டவுட் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருக்குமான்ட்டு. அதை பூர்ணிமா என்ன சொல்லியிருக்காங்க, மேபி இது வந்து இந்த கே எல்ஜிபிடிக்யூ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ஸோ அந்த பேசிஸில் ஏதாவது அவங்க இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை வந்து எதையும் கூடக்கூடாது, நாங்கள் பேரை சொல்லி கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரியும் சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் புரிய வச்சிடணும் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க. அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு காலிலேருந்து சண்டை போட்டுருந்தாங்க. சரியா? அப்போ பூர்ணிமா வந்து பிஸ்கெட்லாம் கொடுத்து சரி பண்ணாங்க நம்ம மாயா வந்து. அப்போ தான் சரி ஓகே பேசலாம்னு சொல்லிட்டு பேசும் பொழுது, நீங்கள் விஷ்ணு கொடுத்த காட்டின அக்கறை வந்து என்கிட்ட நீங்கள் காட்டலைங்க. விஷ்ணு தான் போய் உட்காந்து ஜாலியாக அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, என்கிட்ட ஒரு நாளாச்சும் வந்திருக்கீங்களா, அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க விஷ்ணு மேலே தான் உங்களுக்கு பாசம் பண்ணணும். ஏங்க விஷ்ணு வேறு நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிடுது அப்படியே பூர்ணிமாவுக்கு. நான் வந்து உங்களை வேறு மாதிரி தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே ஒரு புன்னகை பண்ணேன். அப்போ வந்து உங்களுக்காக ஒரு பொண்ணு அழுகணும், அதை நினச்சி நீங்கள் சிரிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒன்று தப்பாக இருக்கு கைஸ், திஸ் இஸ் டேஞ்சரஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே பூர்ணிமா, அப்படியே என்னமோ இது பண்ணுற மாதிரி, நான் உங்களுக்காக நான் அப்படிலாம் இருப்பேனா, நான் உங்களை அப்படி செய்வேனா, நான் உங்களை அப்படி பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் இரு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓவராக இருக்கே அப்படின்ற மாதிரி. சாமத்தை ஒன்றுமே இல்லைங்க டாபிக், சும்மா இவங்க இருந்தே டாபிக் எடுக்கணும்னு சொல்லி பேசுகிறது. அது சொல்ல வேண்டியதானே மாயாவுக்கு, ஓப்பனாக என்ன நினைக்கிறாங்க அதை ஓப்பனாக சொல்லணும். அதை வந்து புரிதல் இல்லைன்ட்டாங்க, உங்களுக்குலாம் புரிய வைக்க முடியாது விசித்ராக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுதான் நம்ம கரெக்டு தானே, மாயா பயங்கர பிரில்லியன்ட் தான். சரி, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போமா? குட் பை.